ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே இல்லையா? அதனால் உழவர் சந்தை போயிட்டு எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் லபக்குன்னு வாங்கி பையில் போட்டாச்சு. என் வீட்டுக்கார் சொன்னார், வாங்கி கொட்டிக்கோ, அப்புறம் கொண்டு போய் குப்பையில் கொட்டு, இந்த 2 வேலையும் உருப்படியாக செய் அப்படின்னாரு. பட் இல்லை, 90% கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது, உடம்பை பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி இது வாங்கியிருக்கு பாருங்கள். இது காளான் பிரியாணிக்கு. அடுத்தது சுண்டக்காய் வாங்கியிருக்கு. சுண்டக்காய் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவையாச்சும் சுண்டக்காய் செஞ்சிருவேன். அதனால் சுண்டக்காய் உடம்புக்கு நல்லது, வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் போயிடும். அதனால் சுண்டக்காய். அடுத்தது சுரக்காய் வாங்கியிருக்கேன். நான் சுரக்காயில் பாதி சுரக்காய் ஸ்மூத்திக்கு, பாதி சுரக்காய் சட்னிக்கு. சுரக்காய் ஸ்மூத்தி செய்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் நான், ஓகேங்களா? அடுத்தது ஹோம்மேடு மஞ்சத்தூள் கடையில் நான் வாங்க மாட்டேன் நான். அடுத்தது தேன் வாழைப்பூ, கண்டிப்பாக மாதம் 2 தடவையாச்சு வாழைப்பூ நான் செஞ்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வாங்கியே ஆகணும்னால வாங்கிட்டேன் நான். அடுத்தது இது என்ன தெரியுங்களா உங்களுக்கு, அந்த முள்ளு சீத்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். ஸோ ஒன்று கிடச்சிது, அதனால் அது வாங்கியாச்சு. அடுத்தது பேரிக்காய், திங்கிறதுக்கு எதாவது வேணும் அப்படின்னா அதனால் வாங்கிட்டேன். முறுக்கை நினச்சி பேரிக்காவை கறக்குன்னு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அடுத்த ஸ்மூத்திக்கு பெரிய நெல்லிக்காய் நான் ஒரு 2 போட்டுருவேன். அதனால் நெல்லிக்காய் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் நான். அடுத்தது வெள்ளை பூசணி, இது இதுவும் ஸ்மூத்திக்கு தான். இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நான். அடுத்தது எனக்கு பிடிச்ச ரொம்ப அவரைக்காய் பொரியல், வேறு எதுவுமே வேண்டாம், சாப்பாடு அவரைக்காய் இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொரியல். ஸோ அவரைக்காய் வாங்கியாச்சு. அடுத்தது கொத்தவரங்காயில் ஸ்மூத்தியும் செய்வேன், அடுத்தது பொரியலும் செய்வேன். ஸ்மூத்தியை நான் செய்கிறேன். அதாவது வேர்ல்டுலே பெஸ்ட்டு ஃபைபர், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபைபர் அப்படின்னாவே கொத்தவரங்காய் தான். ஸோ இதை எப்படி ஸ்மூத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொரியல் செஞ்சால் இதை நம்ம தண்ணியை வடிகட்டி வேஸ்ட் பண்ணிடுறோம், சத்தெல்லாம் போயிடுது. ஸோ அதனால் இதை பாதி ஸ்மூத்தி பாதி பொரியல் நான் செய்கிறத உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தது பாகக்காய், எனக்கு பிடிச்சது பாகக்காய், செம்மையாக இருக்கும். சாம்பார் புளிக்குழம்பு வச்சுட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது கிடைக்காத கீரை ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள். என்னன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சிருக்கு. இது ரேருங்க, கிடைக்கிறதே ரேர் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. பட் இதுக்கு ஆயுஸ் ஒரு நாள் தான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு மேலே அப்படியே கருப்பாக மாறிடும். ஸோ அதனால் உடனடியாக நம்ம நான் பருப்பில் போட்டு கடைஞ்சிடன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது லைன் கீரைன்னு நாங்கள் சொல்லுவோம், இதை லைன் கீரைன்னு சொல்லுவோம், அல்லனா இந்த பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, சிகப்பு பொன்னாங்கண்ணி. ஸோ இது கிடைச்சது, இது கண்ணுக்கு நல்லது அப்படின்னால இது வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்கும் ஸ்மூத்திக்கும் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறதுனால கருவேப்பிலை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னால செஞ்சுருக்கேன் நான். அடுத்தது கீரை ஐட்டமில் எத்தனை வாங்கியிருக்கேன் பாருங்கள். அப்படியே இது புளிச்சக்கீரை உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு சத்து, நம்ம அப்படியே ஒரே கீரையை சார்ந்து நம்ம பண்ணக்கூடாது. பல கீரையில் பல வகை சத்துக்கள் இருக்கனால புளிச்சக்கீரை இந்த தடவை வாங்கிட்டேன் நான். அடுத்தது முளைக்கீரை வாங்கியிருக்கேன் பாருங்கள். முளைக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரி, பச்சை பசேல்னு கிடச்சிது. 5 ரூபா தான் கட்டு, 5 ரூபா பாருங்கள், எவ்வளோ பெரிய கட்டு, 5 ரூபா தான் கிடச்சிது. உழவர் சந்தையினால் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அடுத்தது இன்னொன்று கீரை பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம், குமட்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது குமட்டிக்கீரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது ரேர், கிடைச்சது ரேர். எல்லா கீரையிலும் சத்து இருக்குது, பட் இந்த மாதிரி கீரையில் இன்னும் ஸ்பெஷல் இருக்கும். நம்ம நிறைய கீரையை மறந்துட்டோம், அந்த பல கீரைகள் நம்ம வாழ்க்கையிலேருந்தே போயிடுச்சு. ஸோ இந்த குமட்டிக்கீரை கூட ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. ஸோ குமட்டிக்கீரை ஒரு கட்டு கிடச்சிது, வாங்கிட்டேன் நான். என்ன இதில் ஒவ்வொரு இலையை பிக்கணும், அதுதான் ரொம்ப சிரமம். அடுத்தது எனக்கு பிடிச்ச முருங்கைப்பூ. இதில் எங்கள் அம்மா என்ன செய்வா தெரியுங்களா, முருங்கைப்பூவெல்லாம் போட்டு இறக்கிறப்ப முட்டையை உடச்சி ஊற்றி தேங்காய் பூ நிறைய போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ முட்டை இல்லை, முருங்கைக்கீரை மட்டும்தான். ஏன்னா முட்டை சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அடுத்தது முருங்கைக்கீரை ஒரு கட்டு, இந்த ஒரு கட்டை 3ஆக பிரிச்சிருவேன் நான், பருப்பில் கொஞ்சம் போடுறதுக்கு, அப்புறம் பொரியல் தனியாக, ரொம்ப முத்தனை கீரை எடுத்து சூப்புக்கு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வாங்கியாச்சு. இதை ஒழுங்காக செஞ்சு முடிக்கலை, எனக்கு டின்னருக்கு. ஸோ எங்களோட சண்டே பர்ச்சேஸ். தேங்க்யூ, பாபாய், see you, miss you.